வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். வெள்ளிக்கிழமை இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு, குருக்களுக்கு நன்றி. இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது நன்றி ஒரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நன்றி தியானத்துல யாரு உங்களை இந்த குழுவுக்கு அழைச்சிட்டு வந்தாங்களோ, இந்த குரூப்புக்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க பேரை போட்டு மனதார 3 முறை நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை ஆரம்பிப்போம். நான் பணத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்டு பொறுப்பாக இருக்க வாய்ப்புகளை தேர்வு செய்கிறேன். நான் பணத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்டு பொறுப்பாக இருக்க வாய்ப்புகளை தேர்வு செய்கிறேன். நான் பணத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்டு பொறுப்பாக இருக்க வாய்ப்புகளை தேர்வு செய்கிறேன். நமக்கு முன்னாடி இருக்கிற சான்சஸ் வர்சஸ் சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சின்சியராக அலைன் ஆகி பொறுப்போட நான் என்னுடைய ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணுறேன். நான் எனது பண பலத்தை மீட்டெடுக்கிறேன். நான் எனது பண பலத்தை மீட்டெடுக்கிறேன். நான் எனது பண பலத்தை மீட்டெடுக்கிறேன். ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் பணத்தை இழந்திருப்போம், உறவுகளை இழந்திருப்போம். அது எல்லாமே தற்காலிகமானது, டெம்பரவரி தான். உங்களால் அந்த பண பலத்தை மீட்டெடுக்க முடியும். அதற்கு காரணம் மனபலம். மனபலம் தான் பணபலத்தை கொண்டு வருது. அதனால் எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள், மனபலத்தை இழக்காதீர்கள். கடைசியா ஒன்று, நான் எப்படி உணர்ந்தாலும் அல்லது நான் என்ன செய்தாலும் பணம் ஒரு தடையாக இருக்காது. நான் எப்படி உணர்ந்தாலும் அல்லது நான் என்ன செய்தாலும் பணம் ஒரு தடையாக இருக்காது. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கல அல்லது சக்சஸ் ஆகலன்னு கேட்டு பாருங்க. பணம் போதுமான அளவு இல்லை, ஆர்வ கோளாறுல ஆரம்பிச்சிடுறது. ரெண்டாவது விஷயம், பணம் இல்லாதால ஆரம்பிக்கல. ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பதற்கு பணம் ஒரு தடையே அல்ல, அது ஒரு காரணமே அல்ல. ஐடியா தான் தேவை. அந்த ஐடியா வச்சு உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். நிறைய புரோக்கிங் பிசினஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட் மாதிரியான பிசினஸ்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிறத எங்க கைமாத்தியோட தெரிஞ்சா போதும். அது ரியல் எஸ்டேட் மட்டுமல்ல, அது மாதிரி எதெல்லாம் கமிஷன் பேஸ்டு பிசினஸோ அதுல நீங்க முதலீடு இல்லாம பண்ண முடியும். அதனால பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எதுவுமே ஒரு தடை இல்லை. அப்புறம் எப்படி பணம் ஒரு தடையா இருக்க முடியும்? சரி, அதை நீங்க உணருங்கன்னு சொல்றேன். அதை உணரும் போது என்ன பண்ணாலும் நீங்க ஜெயிப்பீங்க. அதற்கு பணம் மட்டுமல்ல, எதுவுமே ஒரு தடைக்கல்லாக இருக்காது. தங்க நேரம்னா தெரியும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்க. தங்க நேரத்தின் 10 ஸ்டெப்பையும் நான் ஒரு டைரியா போட்டு கொடுத்துட்டேன். அந்த 10 ஸ்டெப்பையும் ஒருத்தர் 90 நாள் பண்ணா உங்கள் வாழ்க்கை மாறும். அடுத்த விஷயம், இப்ப நான் சொன்ன எல்லா சுய கட்டைகளும் பண மந்திரங்கள்ன்ற புத்தகத்தில் எடுத்தது. இந்த தங்க நேர டைரியோ புத்தகமோ வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பிரபஞ்ச விதிகள் அட்டகாசமான சயின்ஸ், அதை செஞ்சு பார்க்கணும். அதனாலதான் ஒரு 10 கான்செப்ட் நான் உருவாக்கியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புகிற நீங்கள் லா ஆஃப் ஆக்ஷனை நம்புங்கள். அவ்வளவுதான் சொல்றேன். அதுதான் உங்களை பணக்காரனாக உயர்த்தும். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.